ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை, வீதியில் நின்று போராடுகிறார்கள். படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நிற்கிறான், உயிரை காக்கும் மருத்துவன் வீதியில் நிற்கிறான், செவிலிய பெண்கள் வீதியில் நிற்கிறார்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதியத்தை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள், விவசாயிகள் அகவிலையை கொடுத்து கொள்முதல் செய்யுங்கள் சாலை நின்று போராடுகிறார்கள். யார் போராட வரவில்லை? யார் போராட வரவில்லை? இத்தனை பிரச்சனைகளையும் தந்தவர்கள் இந்த தேர்தலில் ஒரு பக்கம், இலவசம் தந்து ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிற அந்த கட்சிகள் ஒரு பக்கம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இது ரெண்டு நிலைப்பாட்டுக்கும் தான் இந்த தேர்தலிலே போட்டி நிலவுகிறது. எனவே என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என் உயிரினுமிலேயே என் உடன் பிறந்தார்கள், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் கருத்துக்களை ஆழ்ந்து கவனியுங்கள். யார் சொல்றது சரியாக இருக்கும், எந்த அரசியல் இந்த நாட்டிற்கு மக்களுக்கும் ஏற்புடையதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம், உலகத்தில் தலை சிறந்த கல்வியை தரமுயர்த்தி கொடுக்கிறோம், சரியான சமமான கல்வியை கட்டணமில்லாமல் தருகிறோம். உலகத்தின் தலை சிறந்த நாடாக கல்வியிலே பின்லாந்து, 2வது நாடாக தென்கொரியா, 3வதாக ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், இது 3ஐயும் முந்திக்கொண்டு கல்வியின் தரத்தை, இனிமேல் கல்வியின் உலகத் தரம் என்பது தமிழ்நாட்டு தரம்தான் என்று சொல்லுகிற அளவிற்கு உங்கள் பிள்ளைகள் தரமுயர்த்தி எங்கள் பிள்ளைகளுக்கு சரியான சமமான கல்வியை கொடுக்கிறோம்.